$30 பில்லியன் மதிப்புடைய ஏஐ ஸ்டார்ட் அப் கர்சர் சிறிய குழுவே வெற்றியின் ரகசியம். முன்னணி பொறியாளர் விளக்கம். சான் பிரான்சிஸ்கோ சிறப்பு செய்தி. $30 பில்லியன் மதிப்பீட்டைக் கொண்ட ஏஐ கோடிங் ஸ்டார்ட் அப் நிறுவனமான கர்சர் மிக குறைந்த பணியாளர்களுடன் செயல்படுவதன் மூலம் வேகத்தையும் திறமை மிகுந்த பணியாளர்களின் முன்னுரிமை டேலண்ட் டென்சிட்டி என்பதை முன்னுரிமை அளித்து வருவதாக அதன் முன்னணி பொறியாளர் ஜேசன் கின்ஸ்பர்க் தெரிவித்துள்ளார். லாங் செயின் பாட்காஸ்டில் சமீபத்தில் பங்கேற்ற ஜேசன் கின்ஸ்பர்க் 2025 தொடக்கத்தில் கர்சர் நிறுவனத்தில் சுமார் 20 பணியாளர்கள் மட்டுமே இருந்ததாக கூறினார். இது தற்செயலான ஒன்றல்ல, மிக கடுமையான மற்றும் மெதுவான ஆட்சேபு முறையின் விளைவே இதற்கு காரணம் என்றும் அவர் விளக்கினார். நிறுவனத்தில் ஒருவரை வேலைக்கெடுக்கும் நடைமுறை மிகவும் மெதுவாக இருந்தது, அதே நேரத்தில் தகுதி அளவுகோல் மிக மிக உயரமாக இருந்தது. ஜேசன் கின்ஸ்பர்க். சிறிய திறமைமிக்க குழு, வேகமான வளர்ச்சிக்கான அடித்தளம். இந்த திறமை அடர்த்தியான அமைப்பு காரணமாக கர்சர் நிறுவனத்தில் பெரிய நிறுவனங்களில் காணப்படும் சிக்கலான நிர்வாக அமைப்புகள் தேவையில்லை என்றும் அதனால் வேகமாக முடிவெடுத்து செயல்பட முடிகிறது என்றும் கின்ஸ்பர்க் தெரிவித்தார். பெரிய நிறுவனங்களில் வழக்கமாக காணப்படும் அதிகாரத்தளம், நீண்ட கூட்டங்கள், அதிக ஆவணங்கள் போன்றவை இல்லாமல் கர்சர் நேரடியாக தொழில்நுட்ப வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது. இதுவே கடும் போட்டி நிலவும் ஏஐ துறையில் கர்சருக்கு முன்னிலை அளிக்கிறது. ஏஐ துறையில் அதிகரிக்கும் சிறிய குழு கலாச்சாரம். கர்சர் மட்டுமல்ல, உலகளாவிய ஏஐ துறையிலேயே சிறிய ஆனால் மிக திறமையான குழுக்கள் என்ற போக்கு வேகமாக வளர்ந்து வருகிறது. ஆயிரக்கணக்கான ஊழியர்களைக் கொண்ட பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களிலும் இதே அணுகுமுறை பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு உதாரணமாக மெட்டா நிறுவனத்தின் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஏஐ பிரிவு குறிப்பிடப்படுகிறது. 70,000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ள மெட்டாவில் இந்த ஏஐ பிரிவு மிக குறைந்த எண்ணிக்கையிலான முன்னணி ஆராய்ச்சியாளர்களால் மட்டுமே இயக்கப்படுகிறது. முன்னணி ஆராய்ச்சியை முன்னெடுக்க சிறிய திறமை மிக்க குழுக்களே சிறந்த அமைப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று மெட்டா நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் ஜூலை 2025 வருமான கூட்டத்தில் கூறியிருந்தார். மேலும் கடந்த ஆண்டு ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மேன் 10 பேர் கொண்ட நிறுவனங்கள் கூட விரைவில் $1 பில்லியன் மதிப்பீட்டை அடையும் காலம் வரப்போகிறது என்று கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. கர்சரின் முக்கிய ஏஐ அம்சங்கள் திட்டமிடலிலிருந்து அல்ல, தேவையிலிருந்து உருவானவை. கர்சர் நிறுவனத்தின் பல முக்கியமான ஏஐ அம்சங்கள் முறையான ரோட் மேப் அல்லது திட்ட ஆவணங்களிலிருந்து உருவானவை அல்ல. அவை இயல்பாக பொறியாளர்களின் தேவையிலிருந்தும் ஆர்வத்திலிருந்தும் உருவானவை என்று கின்ஸ்பர்க் தெரிவித்தார். அதில் ஒன்று தேங்க்ஸ்கிவிங் விடுமுறையின் போது உருவாக்கப்பட்டது. அது எங்கள் அதிகாரப்பூர்வ திட்டத்தில் இல்லை, ஆனால் அவசியமாக தோன்றியதால் உருவாக்கப்பட்டது என்று அவர் கூறினார். தேங்க்ஸ்கிவிங்கில் உருவான டீபக் மோட். தேங்க்ஸ்கிவிங் விடுமுறையின் போது ஜேசன் கின்ஸ்பர்க் தனிப்பட்ட முறையில் ஒரு டீபக்கிங் அம்சத்தை உருவாக்கினார். நான் அதை விரும்பினேன், மேலும் அது குழுவினருக்கு உதவும் என்று நினைத்தேன் என்று அவர் விளக்கினார். இந்த அம்சமே பின்னர் கர்சர் நிறுவனத்தின் முக்கியமான டீபக் மோட் ஆக வெளியிடப்பட்டது. ஒரு அம்சம் தயாரா இல்லையா என்பதை அளவிட எங்களின் முக்கிய அளவுகோல் அது நிறுவனத்திற்குள் எவ்வளவு பேர் பயன்படுத்துகிறார்கள் என்பதே என்று கின்ஸ்பர்க் கூறினார். ஒரே பொறியாளரால் உருவான கர்சர் ஏஜென்ட். கர்சர் நிறுவனத்தின் முக்கிய அம்சமாக தற்போது உள்ள கர்சர் ஏஜென்ட் கூட ஒரே ஒரு பொறியாளரால் முதலில் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் குழுவில் சிலர் சந்தேகம் தெரிவித்தார்கள். அவர் மிக வேகமாக ஒரு மாதிரி உருவாக்கினார். அதை பார்த்த அனைவரும் வாவ், இது வேலை செய்கிறது என்று ஆச்சரியப்பட்டனர் என்று அவர் நினைவு கூர்ந்தார். ஆவணங்கள் அல்ல, கோடுகளே முடிவு செய்கின்றன. கர்சர் நிறுவனத்தில் புதிய கருவிகள் அல்லது அம்சங்கள் உருவாக்குவதற்காக அதிக கூட்டங்கள், நீண்ட விவாத ஆவணங்கள் இல்லை என்றும் கின்ஸ்பர்க் வெளிப்படுத்தினார். எங்கள் நிறுவனத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை கூட்டங்களில் தீர்க்கப்படுவதில்லை, கோடு எழுதுவதன் மூலம்தான் தீர்க்கப்படுகின்றன என்று அவர் கூறினார். ஏஐ உலகின் புதிய மாதிரி. கர்சர் போன்ற நிறுவனங்களின் வளர்ச்சி எதிர்காலத்தில் ஏஐ துறையில் சிறிய குழு பெரிய தாக்கம் என்ற புதிய மாதிரி நிலைநாட்டப்படலாம் என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. குறைந்த பணியாளர்கள், அதிக திறமை, குறைந்த நிர்வாக சிக்கல், இதுவே அடுத்த தலைமுறை தொழில்நுட்ப நிறுவனங்களின் வெற்றி குறியீடாக மாறும் என தொழில்நுட்ப வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.